குட் ஆஃப்டர்நூன் சுபாஷினி மேம் அண்ட் பார்த்திபன் சார். Good afternoon, ஆக்சுவலி ma'am. பார்த்திபன் சார் வந்து பாதி இது டிக் பண்ணது எல்லாமே, அதாவது நெக் ஸ்டிஃப்னஸ், அசிடிட்டி, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் எல்லாமே வந்து ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஐம் yes. கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். எப்படி உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் தெரியும்? த்ரூ இன்ஸ்டாகிராம் தான். ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்சிபிள்ஸ் பார்த்ததே இன்ஸ்டாகிராம்ல. ஓகே. இதுக்கு முன்னாடி லைக் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். பட் சிபி சார் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% நாங்க இம்ப்ரூவ்மென்ட் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலா எப்படின்னா மேம், இது ஃபர்ஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்பைன்ல. அதுக்காக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பிசியோ போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிசியோ போயிருந்தேன். அப்புறம் வந்து ஆர்த்தோ கிட்ட போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் வரைக்கும் பெயின் வந்ததுனால மேபி இது வந்து கார்டியாக் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம். சரிங்க. சோ எல்லாமே பார்த்தது யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதான் ரீசன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரூட் காஸ் யாருமே சொல்லல. மெயின் திங் வந்து ரூட் காஸ் என்னன்னு தெரியல. சரிங்க. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளமா இருக்குமா இல்ல வந்து எண்டோஸ்கோபி பண்ணணுமா, இது எல்லாமே பண்ணி பார்த்தேன். சரிங்க. எல்லாமே நார்மல். ஓகேங்க. இப்போ நீங்க சொல்றது முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான். யார் வந்து ஒரு செஸ்ட் பெயின் வந்தாலும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் போய் இசிஜி நார்மலாக இருந்து, எக்கோலாம் நார்மலாக இருந்து, பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருந்தால் அது வந்து ஸ்பைன் ப்ராப்ளம்னால கூட அந்த செஸ்ட் பெயின் வரலாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. திஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, உடனே பயந்து திரும்பி அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இசிஜி, எக்கோ அதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ டாக்டரோ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டோ பார்த்துட்டு அந்த பெயின் எதனால் வருதுங்கிறத ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தம். சார் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் ஸ்பைன்ல ப்ராப்ளம் அப்படின் போது தான் சரி அப்புறம் சார் பார்த்தோம் இன்ஸ்டால. பார்த்துட்டு வந்து சார் கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணோம். அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடைச்சிச்சுங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டம். அப்பாயின்மெண்ட் நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 33 days வெயிட் பண்ணோம் சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. ஓகே. பட் ஃபர்ஸ்ட் செஷனே இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இது ரொம்ப வர்த் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அத வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 daysலயே வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு 30 to 40% கியூர் ஆச்சு. சூப்பர். செகண்ட் சிட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% கியூர் ஆச்சு. அப்போ ஓகே, அதையும் நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்டா வந்து 1.5 month கழிச்சு சார் வர சொல்லிருந்தாரு ஃபோர்த் சிட்டிங். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 95% எனக்கு கம்ப்ளீட் கியூர். 95% கியூர். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து 95% கியூர் ஆகுதுன்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல மேம், எனக்கு பெயின் வந்து பாத்தீங்கன்னா 24 hours பெயின் இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு சில பேர் தூங்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, இல்ல மார்னிங் ஏஞ்சிக்கும் போது, இல்ல ஒர்க் பண்ணும்போது, சிஸ்டம் பார்க்கும்போது எனக்கு 24 hours அந்த பெயின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மார்னிங்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின். இந்த பெயின்ல தான் ரிகவர் ஆகணும்னு சொல்லி சத்தியமா நினைச்சு கூட பார்த்தது. புரியுதுங்க. அதாவது வலிங்கிறது வந்து சாதாரண நீங்க சொல்லலாம், நம்ம சொல்லலாம், அனுபவிச்சு பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது 36 yearsல இந்த பெயின் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து லைஃப் லாங் இந்த பெயினோட டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன் நான். பட் இங்க வந்து எனக்கு சரியானதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையாவே வந்து ரொம்ப ஹாப்பி. சூப்பர். வெயிட் பண்ணாலும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க வந்து எங்களோட பிரேயர்ஸ்ல டெய்லியும் கண்டிப்பா என்னோட பிரேயர்ஸ்ல வச்சுப்பேன். நீங்க அதை விட வேற உண்மையாலுமே எதுவுமே தேவையில்லை. எல்லாமே வந்து பேக் பெயின் தானே, நெக் பெயின் தானே சொல்லி சிம்பிளா இருப்பாங்க. ஆமாண்டா. அது வந்து அது அனுபவிக்கிறவங்க தான் அந்த கஷ்டம். கண்டிப்பா. அதாவது பெயின் ஃப்ரீ லைஃப் வந்து எவ்வளவு பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. விஷயம் என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமானே நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. ஆமா. அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். பார்த்திபன் சார் இன்னைக்கு வந்து எப்படி என்ன கேஷுவலா மீட் பண்ணாங்கன்னா, ஒரு வேற ஏதோ பர்சனை மீட் பார்த்துட்டு ஆவடியில வந்து என்ன நினைச்சிட்டு நீங்க போய் அவங்கள்ட்ட நாங்க போய் பேச ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சு நாங்க உங்களை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமா இல்ல இங்க பார்த்திருக்கோம். அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்ல பிரியா மேம் மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு. யூசுவலி வந்து சிபி டாக்டர் அப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம் டிலே ஆகும். என்ன வந்து நீங்க மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனி டைம் இன்ஸ்டாகிராம்ல ஆக்சி பிளஸ் மெடிக்கல் சென்டர் ஆர் டாக்டர் பிரியா சிபின்னு ரீச் அவுட் பண்ணீங்கன்னா டிஎம் வந்து நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஸோ அப்பாயின்மெண்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்க எனக்கு எனி டைம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என் மோரோவர் இப்பதான் டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டைம் எனக்கு தனியா நீங்க டெஸ்டிமோனியல் சொல்லணும். ஸோ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து ஜெனரலி ஹேர் ஃபால், தூக்கம், இது எல்லாமே மாறும். ஸ்வீட் கிரேவிங் இது எல்லாமே மாறி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை பாக்குறவங்க எல்லாம் பார்த்திபன் சார் எப்படி இப்படி மினுமினு நீங்க க்ளோ ஆனீங்க, டீடாக்ஸ் க்ளோ ஆனீங்கன்னு கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாத்தையுமே நான் கேட்கறதா ஹெவன். ஓகே, யூ ஃபீல் இட்? யா, ஆஃப் கோர்ஸ் மேம், கண்டிப்பா. வெரி குட். ஃபயர். அண்ட் மோர் ஓவர் டாக்டர் சிபி பத்தி நீங்க சொல்லணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல, சிபி சார் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமான டைப். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த செலிபிரிட்டி வராங்க கொஞ்சம் எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்கற மாதிரி நினைச்சேன். ஆனா ஒரு செஷனா சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு half an hour 40 minutes எடுத்துறாரு ஒருத்தருக்கு. அந்த டைம் ஸ்டார்டிங்ல அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி லாஸ்ட் இருக்கும். என்னன்றது கிளியரா கேட்டு அவ்வளவு காமா நம்ம கேக்குற क्वेश्चंस அப்படியே வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ரிப்ளை பண்ணி பொறுமையா நல்ல கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஜென்டில், கிரவுண்டட், knowledgeable, god sent. Okay, that's இல்ல கண்டிப்பா. ஏன்னா இந்த பெயின்ல இருந்து அனுபவம் எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு ஈக்குவலா நான் கஷ்டப்பட்டனோ பெயின்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து
பிசிக்கலி கஷ்டப்படும் இப்போ மென்டலி. புரியுது ஏன் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க எப்பவுமே. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வலி 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 இதுலயே வந்து ஒரே டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்க. புரியுது சோ இது எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? 36 தான் ஆகுது ஏஜ். ஆமா. எப்படி இந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு என்ன இது எதுவுமே தெரியாம இருந்துச்சு. நான் பிரேயரை வச்சது ஒண்ணுதான், இத மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துறேன். வேற எதுவுமே எந்த கடவுள்கிட்ட வேணுங்க? ஜீசஸ் வேணுங்க. ரொம்ப நாங்க வேற எதுவுமே நாங்க இது பண்ணல. வெல்த் வேணும் இது வேணும் அதெல்லாம் வேணாம். பேய் இது மட்டும் சரியாச்சா எனக்கு போதும். நான் வெல்த் நான் கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. எவ்வளவு எனக்கு இன்னும் ப்ரோ எனக்கு நீங்க வந்து கூஸ்பம்ப் மொமெண்ட் கொடுக்குறீங்க. கண்டிப்பா ஏன்னா உண்மையாவே எல்லாரும் நினைப்பாங்க பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. ஹெல்த் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண கண்டிப்பா முடியாது. இல்ல இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வெல்த் இருந்ததுன்னா எல்லாமே பண்ண முடியும்னு. பட் அது வந்து அதுக்கான பேஸ் என்னங்க? ஹெல்த் தான் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசாம மைக் உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கரெக்ட்டா சூப்பர். உண்மைதான். நெக்ஸ்ட் டைம் உண்மைதான். கண்டிப்பா. சோ நீங்க எனக்கு அண்ட் மோர் ஓவர் ட்ரீட்மெண்டோட அஃபோர்டபிலிட்டியும் நீங்க சொன்னீங்க. அதாவது எல்லாருமே செலிபிரிட்டி வரதுனால ஆமா அதுவும் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நாங்க வந்து இன்ஸ்டால பாக்கும்போது என்னடா செலிபிரிட்டி வராங்களே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பா வந்து மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸும் கண்டிப்பா வந்து வரலாம். இதுதான் பிரைஸ். காலையில நீங்களே நிறைய பேஷண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஆமா நாங்க வந்து வெயிட்டிங்ல இருக்கும்போது ஒரு 4-5 பேஷண்ட் இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வந்தாங்க. சோ அவங்க கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது நாங்க பேசணும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம். அவங்களுடைய டெஸ்டிமனிஸ வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே பாப்போம் அப்படின்றத நாங்க ரொம்ப பிலீவ் பண்றோம். நான் சீக்கிரம் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000+ டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. எங்களை பத்தி நாங்க பேசக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க ஏன் டாக்டர் வீடியோ பண்ணல, கண்டென்ட் பேசல. எங்க நேரம் நீங்க பாக்குறீங்கல்ல. சோ எங்களை பத்தி நீங்க தான் பேசணும். தட் கிவ்ஸ் ஹோப் டு தி பீப்பிள் தோஸ் ஹூ ஆர் இன் a question. இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுமா, இந்த ட்ரீட்மெண்ட்ல ரிசல்ட் வருமா, இந்த ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் நீங்க தான் கொடுக்கணும். பார்த்திபன் சார் சொன்னது இன்னைக்கு எனக்கு கூஸ் பம்பா தான் ஒரே கூஸ் பம்ப்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க சிபி டாக்டர் பார்க்கும்போது நான் சிபி டாக்டரோட ஒரு தேங்கிங் மொமெண்ட் கிரியேட் பண்ணி தரேன். இதோட முடிச்சிட்டீங்களா ஸ்பைன் செஷன்ஸ் எல்லாமே? லாஸ்ட் இன்னும் ஒரு செஷன் இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் தேங்கிங் மொமெண்ட் கிரியேட் பண்றேன். பிகாஸ் ஹி இஸ் a person he will never say நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த கையில கொடுக்கிறது கூட இந்த கையில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கேயே சொன்னோம். நான் முடிச்சு வெளியே போகும்போது ஒரு 5 minutes பேசினேன் சார் கிட்ட. சார் சிம்பிளா அப்படிங்க ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான். நான் சீரியஸாவே இந்த மாதிரி கிரவுண்டடா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் தான். பிகாஸ் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே இவ்ளோ லேட் ஆகுது செய்யுது. எந்த அளவுக்கு அப்ப வந்து ஹெட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन மார்க் அரைஸ் ஆச்சு எங்களுக்கு. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பர்சன் டாக்டரா இப்படி இது மாதிரி ஒருத்தர் இது வரைக்குமே பார்த்தது கிடையாது. பார்க்க முடியாது. கண்டிப்பா நாங்க அதுதான் சொன்னோம். இன்னைக்கு கீழே சொல்லிட்டே வந்து நாங்க இனிமே ஆக்சி பிளஸ்க்கு அடிக்கடி வருவோம், நாங்க இனிமே ரெகுலரா இங்க வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தோம். நான் இன்னொன்னும் சொல்றேன்டா, ஆக்சி பிளஸ் நீங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் அவுட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்னு வந்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராப்ளம் சரியாகும். இப்போ இவர் சொன்னதான் உண்மை. இந்த சொன்னார்ல ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி, நெக் ஸ்டிஃப்னஸ், தூக்கம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் உங்க விஷயத்துல கூட நான் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எனக்கு தனியா ஒரு டெஸ்டிமோனியல் சொல்ற மாதிரி சரிங்களா? we will work on it and thank you so much. Thank you so much for trusting Oxyplus and Dr. CB. அவர் god sent ன்னு சொல்லிட்டீங்க. அதாவது உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. அவங்களுமே ரொம்ப கிரவுண்டடா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து கோவப்பட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. இத்தனை செஷன்ஸ் நாங்க வந்து செஞ்சு ஒரு தடவை கூட அவங்க ஒருத்தர் கிட்ட கூட கொஞ்சம் ஹாஷா இல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது. Thank you. touch. இது வந்து உண்மையாவே வந்து ஒரு ஹோம்லி ஃபீல் தான் கொடுத்ததே தவிர இது வெல்னஸ் சென்டர் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே வந்து இது செகண்ட் ஹோம் மாதிரி தான். செகண்ட் ஹோம். ஐயோ இன்னொரு கூஸ்பம்ப் இவங்க என்ன வந்து செகண்ட் ஹோம். அதாவது நான் கிரியேட் பண்ண மோட்டிவே அதுதான். இனிஷியலி வி ஸ்டார்டட் இந்த 10க்கு 10 ரூம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திபன் சார். இப்போ வந்து இந்த அளவுக்கு growth ஆயிருக்க ரீசன் வந்து அந்த ஹோம் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து இந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஒரு குழந்தைய ஒரு அம்மா அப்பா வளர்த்தா இப்படி வளர்ப்பாங்க. இதோட ஆக்சி பிளஸ் வந்து 8வது வருஷம் ஸ்டெப் இன் பண்றோம். 8 இயர்ஸும் அந்த குழந்தை. இப்போ உங்க பையனுக்கு என்ன வயசு சொன்னீங்க? 11 இயர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 8 வருஷங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு டெடிகேஷன் இருக்கும், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் இருக்கும். அந்த லைஃபை நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதோட இன்புட் தான் இப்போ ஆக்சி பிளஸ். ஸோ அதுக்கான நீங்க போய் அந்த தலை விருட்சமா வந்து மற்றவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு, இங்க வந்தா இதெல்லாம் சரியாகும்னு நீங்க சொல்லணும். அண்ட் தென் மோர் ஓவர் வெல்னஸ் ஃபார் ஆல். அதாவது நான் படிச்சது சிபி டாக்டர் படிச்சது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற மோட்டிவ்ல தான் நாங்கள் இது கிரியேட் பண்ணோம். அது இப்போ நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ஐம் சோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நிறைய நடக்குமா? எல்லா பிளெஸிங்ஸ் உங்க பையனுக்கும். ஐயோ இதுக்கு நீங்க இதுக்கு அழுக விட்டுருவீங்க.
ஸோ என் பையனை வந்து நான் எங்க அம்மா கேட்பேன், நீங்க நல்ல அம்மாவா இல்ல நல்ல டாக்டரா அப்படின்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ நல்ல அம்மாவா தான் இல்ல நல்ல டாக்டராவாவது இருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க நல்ல டாக்டரா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு நல்ல அம்மாவா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் அது இருக்கீங்க. உண்மைதான். அது ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டாக்டர் சிபியோட ட்ரீட்மெண்ட்டு. ப்ளஸ் அவரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நான் பேஷண்ட். அவருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் சிபியோட பேஷண்ட். அவ்வளோ சிவியர் நெக் பெயின்ல நான் வந்தேன். அண்ட் தென் என்னோட லைஃப்பை வந்து பெயின் ஃப்ரீயா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான், அதாவது இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் நடந்து எப்பன்னா டாக்டர் படிச்சுட்டு இருக்கும் போது. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரையும் வந்து நாட் ஈவன் ஒரு பர்சன் கூட டாக்டர் சிபி பற்றி நெகட்டிவாக சொன்னதே இல்லைங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் இன் மை என்டையர் லைஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ, திஸ் வீடியோ இஸ் வெரி எமோஷனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.